Welcome to Periyavittu channel. Income tax for the assessment year 24 to 25 direct tax laws la tax liability கீழ வர problems பார்க்க போறோம். Mr. A aged 32 years is employed with XYZ Private Limited on a basic salary of rupees 50,000 per month. He has received transport allowance of rupees 15,000 per month and house rent allowance of rupees 20,000 per month from the company for the previous year 23 to 24. He has paid a rent of rupees 25,000 per month for an accommodation in Delhi. Mr. A has paid interest of rupees 2,10,000 for housing loan taken for the construction of his house in Mumbai. The construction of the house is completed in March 2023 and his parents live in that house. Other information, contribution to PPF rupees 1,50,000, contribution to pension scheme referred to in section 80 CCD rupees 50,000, payment of medical insurance premium for father who is of the age of 65 rupees 55,000, payment of medical insurance premium for self and spouse rupees 32,000. Compute the total income and tax liability of Mr. A for the assessment year 24 to 25 under default tax regime under section 115 BAC. என்ன கொடுத்திருக்காங்கன்னா மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர் ஏஜ் 32 இயர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து XYZ பிரைவேட் லிமிடெட்ல வேலை பார்க்கிறார். அவருடைய பேசிக் சேலரி மாதம் ஒன்றுக்கு 50,000. அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்குறாரு, அது மாதம் 15,000. அது போக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வாங்குறாரு 20,000 மாதம். இதெல்லாம் மாதம் ஒன்றுக்கு நம்ம வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கணும். அடுத்து அவர் ஒரு ரெண்ட் கட்டுறாரு, டெல்லியில உள்ள ஒரு அகாமடேஷனுக்கு 25,000, அதுவும் மாதம் ஒன்றுக்கு. அது போக அவர் ஒரு வீடு மும்பையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாருக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் 2,10,000 கட்டுறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் எப்ப கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா மார்ச் 2023 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா அதுல வசிக்கிறாங்க. அப்புறம் பிபிஎஃப்க்கு 1,50,000 லட்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. பென்ஷன் ஸ்கீம் 80 சிசிடிக்கு கீழே 50,000 கான்ட்ரிபியூட் பண்றாரு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் உங்களுடைய அப்பாவுக்கு 65 வயதான அப்பாவுக்கு 55,000 கட்டுறாரு. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் 32,000 கட்டுறாரு. இப்ப டோட்டல் இன்கம் டாக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அசஸ்மெண்ட் இயர் 2024-25க்கு. என்னன்னா அவர் புது டாக்ஸ் ரிஜைம் இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட் டாக்ஸ் ரிஜைம், அதுதான் இப்ப டிஃபால்ட். டிஃபால்ட்னா நம்ம எதுவுமே சொல்லலைன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல பிடிச்சிருவாங்க. நம்ம ஆப்ஷன் கொடுத்தோம்னா அந்த பழைய டாக்ஸ் ரிஜைம் இருக்குல்ல அதுல பிடிப்பாங்க. இப்ப நம்ம என்ன கொடுக்குறோம்னா டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜைம்ல கொடுத்துருங்க, அதாவது அண்டர் செக்ஷன் 115 BACல கொடுத்துருங்க. புதுசா வந்திருக்கல அந்த டாக்ஸ் ரிஜைம்ல பிடிக்க சொல்லியிருக்கோம். அப்ப புதுசா வந்த டாக்ஸ் ரிஜைமை பொறுத்த வரைக்கும் பேசிக் சேலரி டாக்ஸபிள். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து அந்த பிளைண்ட் டெஃப் ஆர்த்தோபீடிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு மட்டும்தான் ஒரு லிமிட் வச்சு அது வந்து நமக்கு வந்து டிடக்ஷன்ல உண்டே தவிர நார்மல் பர்சன் இவருக்கு வந்து எதுவுமே பிளைண்டோ டெஃபோ ஆர்த்தோபீடிக்கலி ஹேண்டிகேப்டோ கிடையாது. அதனால இதுவும் டாக்ஸபிள். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் ஃபுல்லி டாக்ஸபிள். இவருக்கு வந்து அந்த நம்ம இது மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் கண்டுபிடிச்சு அந்த 3 லீஸ்ட் கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா, அதுல கண்டுபிடிச்சு லீஸ்ட் எக்ஸம்ஷன் கண்டுபிடிச்சு அதை கழிச்சு டாக்ஸபிள் அப்படிலாம் கணக்கு பண்ணுவோம் பாருங்க. இன்கம் ஃப்ரம் சேலரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். ரொம்ப ஈஸி. இந்த டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜைம்ல டாக்ஸ் கால்குலேட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பேசிக் சேலரி அப்படியே சேர்ந்துடும் எல்லாத்துலயுமே தான். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படியே சேரும். புது டாக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டாம், ஃபுல்லி டாக்ஸபிள். இது மூணும் ஃபுல்லி டாக்ஸபிள். இதுல இன்கம் ஃப்ரம் சேலரி தான் வருதே தவிர வேற எதுவுமே கிடையாது இல்லையா. அடுத்து இது மூணுமே இன்கம் ஃப்ரம் சேலரியோட சேர்ந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல வரும். இது மூணு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல வரும். அடுத்து வந்து பார்த்தா ரெண்ட் ஆஃப் 25,000 ஃபார் அன் அகாமடேஷன், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எதுக்கு? இந்த புது டாக்ஸ் ரெஜிம்க்கு இதெல்லாம் தேவையில்லை. பழைய டாக்ஸ் ரெஜிம்க்கு தான் இதெல்லாம் தேவை. இது தேவையில்லாத டேட்டா, சரியா? இது தேவையில்லை. அடுத்து வந்து மிஸ்டர் ஏ ஹாஸ் பெய்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 2,10,000 ஃபார் ஹவுசிங் லோன் டேக்கன் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் இன் மும்பை அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில. இது புது டாக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே இன்க்ளூடட் கிடையாது. இது எதுவுமே வேண்டாம். அப்ப இந்த 3 மட்டும்தான் புது டாக்ஸ் ரெஜிம்க்கு வரும். இந்த ரெண்ட் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஃபுல்லி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படியே டாக்ஸபிள். இந்த அகாமடேஷனுக்குள்ள ரெண்ட் எல்லாம் சேர போறது இல்லை.
அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபார் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் சேருமே தவிர இது சேராது. இது வந்து என்னதுன்னா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் பாருங்க. பேரண்ட்ஸ் லிவ் இன் தட் ஹவுஸ், அவங்க அப்பா அம்மாவே வசிக்கிறாங்க. அப்ப இது என்ன ஹவுஸ்? செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ். செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸா இருந்தால் இது வந்து இதுல வந்து சேராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபார் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இந்த புது டாக்ஸ் ரெஜிம்ல வரும், இது வராது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுக்கான இன்ட்ரெஸ்ட்னு பாருங்க. இது செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுக்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இதுல கழிச்சு காட்ட முடியாது. இது இதுல சேராது. எதுல? புது டாக்ஸ் ரெஜிம்ல சேராது. அப்ப புது டாக்ஸ் ரெஜிம்ல சேர்றது என்னென்ன, சேராதது என்னென்னு நம்ம முதல்ல பிரிச்சுக்கோ. 50,000 சேரும், 15,000 சேரும், 20,000 சேரும். இது அப்படியே ஃபுல்லி டாக்ஸபிள். இதுல எந்த வித கழிப்பும் டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, டிடக்ஷன்ஸும் கிடையாது. இந்த ரெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கிறது இதுக்கு தேவையில்லை. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபார் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி தான் வருமே தவிர இது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி, அதனால அதுவும் இதுல வந்து சேராது. மற்ற இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டு பிபிஎஃப் அண்டர் செக்ஷன் 80C இதுல கிடையாது. கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் ரெஃபர் டு செக்ஷன் 80CCD இது 1Bல வரும். 2ல 80CCD 2 மட்டும்தான் சேரும், இது சேராது. பேமெண்ட் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் புது டாக்ஸ் ரெஜிம்ல சேராது, இதெல்லாம் சேராது. இதெல்லாம் அலௌடு கிடையாது. புது டாக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அலௌடு கிடையாது. அதனால இதுல இந்த அப்ப இதுல சேரக்கூடிய இனங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ், இது 3 தான் இதுல சேரும். இந்த ரெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கிறத பார்க்க வேண்டாம். இது செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ், அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் சேர்க்க வேண்டாம். நான் திரும்ப திரும்ப இந்த இடத்துல சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபார் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா எடுத்துக்கலாம். ஆனா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் நம்ம இந்த புது டாக்ஸ் ரெஜிம்க்கு கீழே வராது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. எந்தவித டிடக்ஷன்ஸும் இதுல சேராது, எந்தவித டிடக்ஷன்ஸும் இதுல சேராது. அதனால என்னென்ன ஐட்டம் சேரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல குறிச்சுக்கணும். அப்புறம் அது எந்தெந்த தலைப்பு கீழே சேரும்னு பார்க்கணும். நமக்கு கொடுத்துருக்க வரைக்கும் ஒரு தலைப்பு கீழே தான் உள்ள ஐட்டம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்கம் ஃப்ரம் சேலரி மட்டும்தான் இதுல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் அந்த இடத்துல 1ன்னு போட்டிருக்கேன். இன்கம் ஃப்ரம் சேலரி 1, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, பிசினஸ் இன்கம் 3, கேபிட்டல் கெயின்ஸ் 4, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வந்து 5. அப்புறம் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸ் இருக்கான்னு பார்க்கணும். டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இதுல எதுவுமே இல்லை. இங்க கொடுத்துருக்க ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு கீழே 3 ஐட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். முதல்ல எந்தெந்த ஐட்டம் டாக்ஸ் ரிஜைம்க்கு கீழே சேரும்னு பிரிச்சுக்குங்க. அப்புறம் அது எந்தெந்த தலைப்பின் கீழே வரும்னு குறிச்சுக்குங்க. இப்ப குறிச்சிட்டோமா? இப்ப போவோம். இவர் ஒரு நார்மல் இண்டிவிஜுவல், ஏன்னா இவருக்கு 32 வயசு. இன்கம் ஃப்ரம் சேலரி மட்டும்தான் நமக்கு 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல. பேசிக் சேலரி மாதம் ஒன்றுக்கு 50,000, அப்ப வருஷத்துக்கு 6 லட்சம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் மாதம் ஒன்றுக்கு 15,000, அப்ப எவ்வளவு? 1,80,000. இவர் வந்து டெஃபோ ஆர்த்தோபீடிக்கலி ஹேண்டிகேப்டோ கிடையாது. அதனால இவருக்கு வந்து எல்லாமே சேரும். டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம்ல டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் டிடக்ஷன் உண்டு. ஆனா வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த லிமிடேஷன் இருக்கு. இன்னாருக்குத்தான் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கே தவிர இவங்களுக்கு கிடையாது. அதனால இது வராது. அது எங்க வருதோ அங்க நம்ம பார்த்துக்குவோம் அதை. அப்புறம் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு ஃபுல்லா நீங்க எக்ஸம்ஷன்லாம் கால்குலேட் பண்ணி அதெல்லாம் கழிப்போம். பார்த்தீங்களா எந்த ஊர்ல இருக்காரு, அது மாதிரி 10% ஆஃப் சேலரி, 10% ஆஃப் சேலரி மைனஸ் ரெண்ட் பெய்டு, இதெல்லாம் போடுவோம். பார்த்தீங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. பேசிக் சேலரி வந்து மாதம் ஒன்று கொடுத்துருக்காங்க, வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கிங்க. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து இவர் பிளைண்டோ டெஃபோ ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டோ இல்லை, அதனால இது ஃபுல்லா சேரும். ஹெச்ஆர்ஏயும் ஃபுல்லா சேரும். அப்ப கூட்டுனா 10,20,000 வருது. இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஒரு டிடக்ஷன் மட்டும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிச்சுக்கலாம், மற்றதெல்லாம் கழிக்க முடியாது. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அதெல்லாம் இதுல கழிக்க முடியாது. ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா 3 இதுல கழிப்போம் நம்ம. ப்ரொஃபஷனல் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இதுல இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 மட்டும் நம்ம இதுல கழிச்சுக்கலாம். கழிச்சோம்னா 9,70,000 தான் இன்கம் ஃப்ரம் சேலரி. இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? இந்த 3 ஐட்டம் தான் இதுல சேரும், மற்ற ஐட்டம் எதுவுமே சேராது. இது 3மே ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு கீழே வரும். அதை கால்குலேட் பண்ணி அதுல இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 1 மட்டும் கழிச்சு வச்சுக்க.
ரெண்டாவது ஹெட்டிங் இருக்கா இல்ல, மூணாவது ஹெட்டிங்ல வருமானம் இல்ல, நாலாவது ஹெட்டிங்ல வருமானம் இல்ல, அஞ்சாவது ஹெட்டிங்ல வருமானம் இல்ல. இங்க செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ்க்கு வேலை இல்ல, டிடக்ஷன்ஸ்க்கு வேலை இல்ல. அப்ப இப்ப நம்ம டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்கம் ஃப்ரம் சேலரி மட்டும்தான் இருக்கு 9,70,000. தனித்தனி ஹெட்டிங் கீழே கணக்கு பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. மற்றது எதுவுமே இல்லை. அப்ப கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளவு? 9,70,000. ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருக்கா? அதுவும் கிடையாது. அப்ப கிராஸ் டோட்டல் இன்கத்துல இருந்து டிடக்ஷன்ஸை கழிச்சா எவ்வளவு? ஒண்ணும் இல்லை. அதே கிராஸ் டோட்டல் இன்கம் 9,70,000 இவருடைய டோட்டல் இன்கம். இப்ப டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த அண்டர் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் கொடுத்தா கட்டாயம் போடுங்க. டோட்டல் இன்கம் அப்படின்னா நம்ம இப்போ 9,70,000 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுக்கு டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் படி. டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல 6 ஸ்லாப் இருக்கு. 6 ஸ்லாப்ல ஃபர்ஸ்ட் வந்து 0 3 லட்சமா எடுத்துக்கணும். இது இந்த ஸ்லாப் கணக்கு பண்றது இது ரொம்ப ஈஸி. 3 லட்சமா எடுத்துக்கணும். 0 ஃபர்ஸ்ட் ஸ்லாபுக்கு, செகண்ட் ஸ்லாபுக்கு 5, செகண்ட் ஸ்லாபுக்கு அந்த இதை போய் பாருங்க, நீங்க டாக்ஸ் ரேட்டா தெரியும். செகண்ட் ஸ்லாபுக்கு 5, அப்புறம் தேர்ட் ஸ்லாபுக்கு 10, ஃபோர்த் ஸ்லாபுக்கு 15, ஃபிஃப்த் ஸ்லாபுக்கு 20, சிக்ஸ்த் ஸ்லாபுக்கு 30. இப்படி வந்துடும். 0, 5, 10, 15, 20, 30 மொத்தம் 6 ஸ்லாபு. இதுல 5% இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். கடைசியா மட்டும் 20% முடிஞ்சோன்னா 30%. இதுதான் 6 ஸ்லாப் ஒரு இதுல. நல்லா நோட் பண்ணீங்க. இந்த ஸ்லாபோட டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னா 3 லட்சம். 3 லட்சமா கூட்டிக்கிட்டே போகணும். 3 லட்சமா கூட்டிக்கிட்டே போகணும். இது நல்லா நீங்க பாத்துங்க. 0 இது 24 to 25 நான் போடுறது. அதனாலதான் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்லாம் உண்டு. அது மாதிரி இது வயசு கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். இதுல ஃபர்ஸ்ட் வந்து 0 to 3 லட்சம் வந்து 0, 3 to 6 வந்து 5, 6 to 9 வந்து 10, 9 to 12 வந்து 15, 12 to 15 20, 15க்கு மேல போயிடுச்சுன்னா 30. இந்த மாதிரி 3 ஸ்லாபா வரும். மொத்தம் 6 ஸ்லாப் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 10, 15, 20. நான் சொல்றது இது வந்து அசஸ்மெண்ட் இயர் 24, 25. இப்ப ஸ்லாப் 1 வந்து என்னது? நம்ம அப் டு 3 lakhs எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன். 3 lakhs வரைக்கும் எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளவு டோட்டல் இன்கம்? 9,70,000. அப்ப 3 lakh வரைக்கும் எவ்வளவு? நில். அதனால நில். பெர்சன்டேஜ் எவ்வளவு? நில். அடுத்து இதை கழிச்சோம்னா 6,70,000. 3 லட்சத்துக்கு மேல இருக்கான்னு பாருங்க. அப்ப இன்னொரு 3 லட்சத்தை கழிங்க. அந்த 3 லட்சத்துக்கு 5% 15,000. இப்படி போட்டா தப்பே வராது பாருங்க. முதல்ல டோட்டல் இன்கம் எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாப்னு சொல்லி 3 லட்சத்தை கழிங்க. இதுதான் ஒரு 3 லட்சம். இதுக்கு வரி கிடையாது. இது இப்ப கழிச்சு போட்டீங்கன்னா 6,70,000. 3 லட்சத்துக்கு மேல இருக்கா? அப்ப இன்னொரு 3 லட்சத்தை கழிங்க. இந்த 3 லட்சத்துக்கு 5%. 5%னா 3 லட்சத்துக்கு 5%னா 15,000. 3 லட்சத்துக்கு 5%, 100க்கு 5, 3 லட்சத்துக்கு 5னா எவ்வளவு? 15,000. 1 லட்சத்துக்குனா 5,000, 3 லட்சத்துக்கு 15,000. இப்ப இதை ரெண்டையும் கழிச்சு போடுங்க. 3,70,000. இன்னும் 3 லட்சத்துக்கு மேல இருக்கா? அப்ப மூணாவது ஸ்லாப்னு சொல்லி 3 லட்சத்தை கழிக்கலாம். இந்த 3 லட்சத்துக்கு 10%. அது எவ்வளவு? 30,000. 10%னா எவ்வளவு? 30,000. இப்ப 3 லட்சத்தை கழிச்சு போட்டா 70,000. இது 3 லட்சத்தை விட கம்மியா வந்துருச்சா? இனி கழிக்க கூடாது. இதுக்கு எவ்வளவு போட்டுறணும்? இதை ஃபோர்த் ஸ்லாபா வச்சு 15% போட்டுறணும். 70,000க்கு 15% எவ்வளவு? 10,500. அப்ப மொத்தம் கூட்டினா 55,500 தான் இவருக்கு வரி. இப்போதைக்கு வரி வந்து எவ்வளவு? 55,500. எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியுதா? இதுல 6 ஸ்லாபு வரிசையா 3 லட்சம் தான். அதனால ஒண்ணும் இல்லை. இப்போ 9,70,000 பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாப்னு போட்டு 3 லட்சத்தை கழிங்க. 6,70,000. செகண்ட் கூட இருக்கா? 3 விட திரும்ப ஒரு 3 கழிங்க. 3,70,000. 3 விட கூட இருக்கா? திரும்ப ஒரு 3 கழிங்க. 70,000. இப்படி 3 லட்சத்துக்கு கம்மியா இருக்க வரைக்கும் கழிச்சுக்கிட்டே இருங்க. அது எவ்வளவு கழிக்கலாம்? இந்த மாதிரி 6ன்னு போடுற வரைக்கும் கழிக்கலாமே தவிர அதுக்கு மேல கழிக்க கூடாது. இந்த காலத்தை முதல்ல முடிச்சுக்கோங்க. 9,70,000. அதுல 1ன்னு போட்டு 3 லட்சத்தை கழிங்க. 6,70,000.
இப்ப 3 லட்சத்தை விட கூட இருக்கிறதுனால திரும்ப இன்னொரு 2ன்னு போட்டு 3 லட்சத்தை கழிங்க 3,70,000. இப்பவும் 3 லட்சத்துக்கு கூட இருக்கு. 3ன்னு போட்டு 3 லட்சத்தை கழிங்க 70,000. 3 லட்சத்தை விட கம்மியானோன்னு நிறுத்திடுங்க. இந்த மாதிரி எந்த நம்பர் வரைக்கும் பண்ணணும்னா 6ங்கிற நம்பர் வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் இந்த 3 லட்சத்துக்கு 0, இந்த 3 லட்சத்துக்கு 5, இந்த 3 லட்சத்துக்கு 10, இந்த 70,000க்கு 15. சரி, புரியுதா உங்களுக்கு? இப்ப ஸ்லாப் ரேட் எப்படி பண்ணணும்னா இந்த 1ன்னு போட்டதுக்கு 0, இந்த 2ஆவதுக்கு 5%, 3ஆவதுக்கு 10%. இது 4ஆவது தான் ஆக்சுவலா இது 4ங்கிறத இதோட முடிச்சிடும். ஏன்னா இது வந்து கிடையாது, இதுக்கு மேல போகக்கூடாது. அப்ப இந்த 4ஆவது ஸ்லாபுக்கு எவ்வளவு? 15%. இது 1, இது 2, இது 3. 4ஆவது ஸ்லாபுக்கு எவ்வளவு? 15%. அப்ப 70,000க்கு மட்டும் எவ்வளவு 15% கண்டுபிடிச்சு? 10,500, 55,500. சரி, இதுல ரிபேட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ரிபேட் வந்து 7 லட்சத்துக்கு கீழே இருக்கு, 7 லட்சத்துக்கு மேல இருக்கா? 9,70,000. 7 லட்சத்துக்கு மேல போயிட்டா ரிபேட் கிடையாது. இல்ல 7 லட்சத்துக்கு மேல இருக்கா? இது 7 லட்சத்துக்கு மேல போயிட்டா, முன்னாடி 5 லட்சம் இருந்துச்சு, இந்த 24 to 25ல இந்த ரிபேட் வந்து இப்ப 7 லட்சம் ஆயிடுச்சு. 7 லட்சத்துக்கு மேல போனா ரிபேட் கிடையாது. சரி, 7 லட்சத்துக்கு மேல போயிடுச்சா? எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கறத அடுத்து செக் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கு, இதை நல்லா கவனிச்சுங்க. இதெல்லாம் புதுசா இப்ப 24, 25ல கொண்டாந்துருக்காங்க. 7 லட்சத்துக்கு மேல போயிருச்சு, அதனால ரிபேட் கிடையாது. இப்ப 7 லட்சத்துக்கு மேல எவ்வளவு போயிருக்கு, அப்படி போயிருந்தால் எவ்வளவு போயிருக்குன்னு பார்க்கணும். 2,70,000 போயிருக்கு. இது எவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 55,500. இது இதை விட கம்மியா இருக்கிறதுனால ரிபேட் கிடையாது. அப்படி கூட இருந்தா நான் எவ்வளவு ரிபேட்னு சொல்றேன். இதை கழிச்சு எவ்வளவு தொகை வருதோ அது ரிபேட். இது கூட இருந்துச்சுன்னா இதனுடைய வித்தியாச தொகையை நம்ம ரிபேட்டா கழிச்சுக்கலாம். இப்ப 7 லட்சத்துக்கு கீழே மேல போயிடுச்சு, அதனால ரிபேட் கிடையாது அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை முடிச்சிருங்க. இது முடிச்சாச்சு. சரி, 7 லட்சத்துக்கு மேல போனா எவ்வளவு போயிருக்கு? 2,70,000 கூட இருக்கு. வரி எவ்வளவு வந்திருக்கு? 55,500 வந்திருக்கு. அப்ப இது விட இது கம்மியா தான் இருக்கு. சப்போஸ் கூட இருந்தா அந்த தொகையை நம்ம ரிபேட்டா கழிச்சுக்கலாம். இது கம்மியா இருக்கிறதுனால இது ரிபேட் கிடையாது. சரி, ரிபேட் கிடையாது, சர்சார்ஜ் உண்டா அப்படின்னு பார்த்தா 50 லட்சத்துக்கு மேல போனாதான் சர்சார்ஜ் உண்டு. இது 9,70,000, அதனால சர்சார்ஜும் கிடையாது. அப்படி வர்ற கணக்குல உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரிபேட் கிடையாது. ரிபேட் இருந்தா சர்சார்ஜ் இருக்காது, சர்சார்ஜ் இருந்தா ரிபேட் இருக்காது. ரெண்டுமே இல்லாம இருக்கலாம், ஆனா ரெண்டும் சேர்ந்து இருக்காது. இப்ப ரிபேட் இல்லாததுனால நம்ம சர்சார்ஜ் இருக்கான்னு செக் பண்றோம். சர்சார்ஜும் கிடையாது. அப்ப இந்த 55,500க்கு ஹையர் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து 4% பணம். 55,500க்கு 4% வந்து 2,220 கூட்டுனா 57,720. இதுதான் வந்து டாக்ஸ் பேயபிள். இவருடைய டாக்ஸ் லயபிலிட்டி 57,720. இது வந்து புது டாக்ஸ் ரிஜைம்ல. நான் நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அதுல ஓல்டு டாக்ஸ் ரிஜைம்ல எவ்வளவுன்னு நான் கால்குலேட் பண்ணி சொல்றேன். ரெண்டுல எது பெனிஃபிஷியல்னு பார்க்கணும். ஒரே வீடியோல போட முடியல, அதனால நான் இந்த வீடியோல வந்து நியூ டாக்ஸ் ரிஜைம் படி கணக்கு பண்ணியிருக்கேன். அவருக்கு 57,720 ஞாபகம் வச்சுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடையில இதே கணக்குக்கு ஓல்டு டாக்ஸ் ரிஜைம் போட்டு கணக்கு பண்ணி காட்டுறேன். ஓல்டு டாக்ஸ் ரிஜைம்ல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ல டிடக்ஷன் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் சேரும், 80C டிடக்ஷன்ஸ் பூரா சேரும், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் 80D பூரா சேரும். இந்த மாதிரி எல்லா டிடக்ஷன்ஸும் சேர்ந்து அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்ப அதுல எவ்வளவு வரி வருதுன்னு பார்க்கணும். அந்த வரி கூடவா இந்த வரி கூடவா, எது அவருக்கு ஆப்ட் பண்ணா பெனிஃபிஷியரி அப்படிங்கிறத பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜைம் கொடுத்தா நியூ டாக்ஸ் ரிஜைம் தான். முதல்ல என்னென்ன ஐட்டம் வந்து நியூ டாக்ஸ் ரிஜைமுக்கு கீழே இன்க்ளூடட்னு பார்க்கணும். அது எந்த தலைப்பு கீழே வருதுன்னு பார்க்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல் தலைப்பு கீழே இன்கம் ஃப்ரம் சேலரி கீழே மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 மட்டும் கழிச்சுக்கலாம், வேற எதையும் கழிக்க முடியாது. அப்போ 9,70,000. வேற எந்த இனத்திலையும் நமக்கு வருமானம் இல்லாததுனால மொத்த வருமானம் 9,70,000. கழிவுகளும் இல்லாததுனால 9,70,000. இதுக்கு எப்படி நான் கணக்கு பண்றதுங்கிறத சொல்லி தந்துட்டேன். ஒவ்வொரு 3 லட்சமா கழிச்சுக்கிட்டே வரணும். கழிக்க முடிஞ்ச வரைக்கும் கழிக்கணும். அதனால மேக்சிமம் 6ங்கிற நம்பர் வரைக்கும் கழிக்கலாம். அதுக்கப்புறம் 3 லட்சத்துக்கு 0, அடுத்த 3 லட்சத்துக்கு 5%, அடுத்த 3 லட்சத்துக்கு 10%, மீதமுள்ள தொகைக்கு 15%. ஏன்னா இது 4வது ஸ்லாபு கீழே இருக்குங்கிறதுனால அதை கூட்டி போட்டுட்டு ரிபேட் எதுவும் இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணணும். இது 7 லட்சத்தை விட கூட இருக்கிறதுனால ரிபேட் கிடையாது. எவ்வளவு கூட இருக்குன்னா 2,70,000. ஆனா இங்க 55,500 தான் வரி வந்திருக்கு. அப்ப இதுவும் வந்து கம்மியா தான் வந்திருக்கு. இதை விட இதுக்கு கம்மியா வந்ததுனால இப்ப ரிபேட் 2வது பிரிவின் படி ரிபேட் கிடையாது.
இந்த ரெண்டு பிரிவையும் செக் பண்ண பிறகு ரிபேட் கிடையாதுங்கிறதுனால சர்சார்ஜ் இருக்கான்னு பாருங்க. 50 லட்சத்துக்கு மேல போனாதான் சர்சார்ஜ். அப்ப சர்சார்ஜும் இல்லை. அப்ப இதுக்கு 4% செஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு நீங்க வந்து டாக்ஸ் லயபிலிட்டின்னு போட்டுற வேண்டியதான். 55,500க்கு 4% 2220. அப்ப 57,720. Thank you for watching. Please subscribe.